Assassin's Creed, Far Cry, Horizon. Such a long list, I don't know where to begin. New to all these open world, feels way too big to load in. And my mic sound is still kinda glitching out on the board. Just wanna get one clean. நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆர்ஓ சிஸ்டம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவில் நம்ம கின்ஸ்கோ அக்வா பஞ்ச் வாட்டர் பியூரிஃபையரோட கம்ப்ளீட் அன்பாக்சிங் அப்புறம் அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்டாலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பாக்ஸில் என்னென்ன இருக்குது, அப்புறம் ப்ரீ ஃபில்டர் எப்படி அசம்பிள் பண்ணுறது, அப்புறம் மெயின் யூனிட் எப்படி அசம்பிள் பண்ணி மாட்டுறது, அப்புறம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிடிஎஸ் டெஸ்ட், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது. இப்போ ஃபுல் செட்டையும் வெளியில் எடுத்துட்டோம். இந்த 2 தெர்மாக்கோலையும் ரிமூவ் பண்ணோம்னா நம்ம வாட்டர் பியூரிஃபையர் உள்ள இருக்குது. இந்த பிளாஸ்டிக் ரேப்பரையும் எடுத்துடலாம். ஓகே, பாருங்கள், பின்னாடி ஒரு வால் மவுண்ட் கொடுத்துருக்காங்க, டேங்க்லேயும் கொடுத்துருக்காங்க, மேலே உள்ள பார்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு ஓவர் வியூ ஆஃப் இந்த வாட்டர் பியூரிஃபையர். இப்போ நம்ம அடிக்குள்ள வாட்டர் டேங்கை கலட்டி உள்ளார இருக்க பார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு இந்த 4 ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணணும். ஓகே, மேலுள்ள பார்ட் தனியாக வந்துருச்சு. இப்போ அந்த வாட்டர் டேங்க்குள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு ப்ரீ ஃபில்டரோட அவுட்டர் கேட்ரேஜ் இருக்குது, உள்ளார உள்ள ஸ்பன் ஃபில்டர் இருக்குது, ஒரு ஸ்பேனர் இருக்குது, ஒரு வாட்டர் டேப் இருக்குது, வால் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 2 கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் எல்லா பார்ட்ஸையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த டேங்கை ஆல்ரெடி நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். லெமன் போட்டு நல்லா கொஞ்சம் கழுவி எடுத்துக்கிட்டா நல்லது. இப்போ அந்த டேப் எடுத்து அதில் உள்ள 2 வாஷர் இருக்கும். ஒரு வாஷரை எடுத்துக்கிட்டு ஒரு வாஷரை அதிலே வச்சுருங்க. உள்ளார இந்த வாஷரை வச்சு அந்த நட்டையும் போட்டு டைட் பண்ணிட வேண்டியதான். ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் டைட் பண்ணால் போதும், ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். தேவைப்பட்டுச்சுன்னா டைட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் ஃபர்தராக. இப்போ அவ்வளோதான், மேலே உள்ள இதை முடிடலாம். வாட்டர் டேங்க் வந்து ரெடியாக இருக்குது. அதோட ஸ்க்ரூஸையும் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஃபில்டர் கார்ட்ரிட்ஜ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக அந்த மேலே உள்ள டாப் கவரை ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு 3 ஸ்க்ரூஸ் லெஃப்ட் சைட்லேயும் 3 ஸ்க்ரூஸ் ரைட் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணோம்னா அந்த டாப் கவரை ரிமூவ் பண்ணிடலாம். டாப் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஃபில்டர்ஸ் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அது ஆர்ஓ ஃபில்டர், இது வந்து ஒரு கார்பன் ஃபில்டர், இது வந்து ஒரு காப்பர் ஃபில்டர், இது வந்து ஒரு யூவி ஃபில்டர், இது வந்து ஆர்ஓ பூஸ்டர் பம்ப், இது வந்து ஒரு யூஎஃப் ஃபில்டர். அது தவிர ஒரு எஸ்எம்பிஎஸும் இன்னொரு செடிமெண்ட் ஃபில்டர் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஃபில்டரும் உள்ளார இருக்குது. அதை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது, பின்னாடி இருக்குது. எல்லாத்தையும் எடுத்தால் தான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து டிடிஎஸ் கண்ட்ரோல் வேல்வு, சொலினாய்டு வேல்வு, அப்புறம் ஒரு ஃப்ளோட் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் இருக்குது. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா
ஆர்ஓ இன்லெட், ஆர்ஓ வாட்டரோட இன்லெட்டுக்கும் அவுட்லெட்டுக்கும் 2 கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், நம்ம பாக்ஸ் அப் பண்ணிடலாம். அதை நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ப்ரீ ஃபில்டர் கேட்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அதை வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பன் ஃபில்டர் இருக்கும். இந்த ஸ்பன் ஃபில்டரை எடுத்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இது ஒரு ஓரிங், இதை வந்து உள்ளார வச்சு மாட்டிக்கணும். அதுக்கு மேலே இந்த ஸ்பன் ஃபில்டரை இதில் மாட்டி வேறு கரெக்டாக சென்டராக வச்சு மேலே அந்த கவர் போட்டு டைட் பண்ணிட வேண்டியதான். நான் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேனர் வச்சு லைட்டாக இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே இந்த கனெக்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து டெஃப்ரான் வேல்வ் வச்சு டெஃப்ரான் டேப் வச்சு சுற்றிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். அதனால் டெஃப்ரான் டேப் கொஞ்சம் நிறையாவே சுற்றிக்கங்க. ஓகே, இது அந்த பால் வால்வை வந்து அந்த அடாப்டரில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே இந்த 2 கனெக்டர்ஸையும் இந்த ஃபில்டரோட ப்ரீ ஃபில்டரோட ஹவுசிங்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நம்ம இதை வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஹோல்ஸை வந்து அதோட பொசிஷனை வந்து மார்க் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பர் எடுத்து அதில் வந்து 4 ஹோல்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் என்னது கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி இருக்குது. பட் வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணிங்க. ஓகே, இந்த மாதிரி 4 ஹோல்ஸையும் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த 4 ஹோல்ஸுக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ண 4 ஹோல்ஸ்லையும் ஸ்க்ரூஸ் போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வாட்டர் ப்யூரிஃபையர் எடுத்து அப்படியே கரெக்டாக ஹோல்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம அதில் கரெக்டாக பார்த்து மாட்டிக்கிறோம். ஓகே, இதை கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா இடமும் மாட்டியிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரீ ஃபில்டரை வந்து 2 ஸ்க்ரூஸ் போட்டு அதை அங்கே மாட்டிக்கலாம். அதில் வந்து வாட்டர் இன்லெட் டு த ஃபில்டருக்கு ஒரு லைனாக கட் பண்ணி அதில் கொடுத்துக்கணும். இந்த 2 இன்லெட் அண்ட் அவுட்லெட் லைன் இந்த பியூரிஃபையரில் இருக்கிறதுல 2 நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வாட்டர் அவுட்லெட் ஆஃப் த ஃபில்டரை வந்து வாட்டர் இன்லெட் டு த பியூரிஃபையருக்கு கொடுத்துக்கணும். லைன் கொடுத்துட்டு வாட்டர் அவுட்லெட் வேஸ்ட் வாட்டர் அவுட்லைனை வந்து அவுட்லெட் லைனை வந்து எடுத்து கொடுத்துடணும். இப்போ இங்கே இருக்கிற இந்த சிங்க் டேப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து பால் வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அப்போ தான் வாட்டர் லீக்கேஜ் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த அடாப்டரை வந்து நம்ம அதில் மாட்டிடுறோம். மாட்டினதுக்கப்புறம் திரும்பி அந்த சிங்க் டேப்பையும் நம்ம அதில் மாட்டிடணும். மாட்டினதுக்கப்புறம் நம்ம வாட்டர் வால்வை திறந்துக்கலாம். இப்போ இந்த வாட்டர் இன்லெட் லைனை வந்து அந்த வால்வோட அவுட்லெட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து இன்லெட் டு த ஃபில்டருக்கு போகும், ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங்க்கு போகும். அது மாதிரி அந்த லைனை வந்து செட் பண்ணிக்கணும். இப்போ
இப்போ இந்த ப்யூரிஃபையருக்கு போகிற இன்லெட் லைனை கழட்டி விட்டுக்கிறோம். ஏன்னா வாட்டர் வால் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ரீ ஃபில்டரில் இருக்கிற ஏர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக வாட்டர் வால் ஓப்பன் பண்ணி அதில் வாட்டர் ஃபுல்லாக வர வரைக்கும் நம்ம வந்து இதை கழட்டி வாட்டரை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லப் ஆகிட்டு ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பால் வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்யூரிஃபையர் இன்லெட்டுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பால் வால்வை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்து ஸ்விட்சை ஆன் பண்ணலாம். ப்யூரிஃபையர் இப்போ ரெடியாக இருக்குது. ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. பாருங்கள், ப்யூரிஃபையர் ஸ்டார்டட் ரன்னிங். இதில் வந்து வைப்ரேஷன்ஸ் லைட்டாக இருக்குது. இப்போ வாட்டர் ரிட்டர்ன் லைன், வேஸ்ட் வாட்டர் லைனில் வந்து வாட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. everything looking fine. கொஞ்சம் கழிச்சு பார்த்தோம்னா வாட்டர் டேங்கில் வாட்டர் ஃபில்லப் ஆக ஆரம்பிச்சிச்சு. டேப் ஆஃப் பண்ணால் வாட்டர் வருது. ஓகே, இப்போ நம்ம டிடி செக் பண்ணலாம். ரா வாட்டர் இருக்கும், ஆர்ஓ வாட்டர் இருக்கும். இந்த டிடிஎஸ் மீட்டரில் பார்த்தீங்கன்னா 3 digits தான் காட்டும். 4th digit வேணும்னா into 10 ppm காட்டும். ஸோ ரா வாட்டரை பொறுத்த வரைக்கும் 1110 ppm, ஆர்ஓ வாட்டர் 113 ppm. Thank you for watching.